சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுங்க. அந்த தமிழ் புத்தாண்டுனால கனி காணும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கும்போது நம்ம அன்னைக்கு முக்கணியில் முழிக்கணும்னு சொல்லுவாங்க. முக்கணியில் முழிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, முதல் நாளே ஒரு தாம்பழத்தை கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு, வெத்தலைப்பாக்கு, 2 வாழைப்பழம், பூ, மல்லிகைப்பூ, வாசமுள்ள பூ, மஞ்சள் குங்குமம் இதை வச்சுருங்க. இதை வச்சுட்டு மா, பலா, வாழை, இந்த முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முக்கணி அதையும் வச்சுட்டு, அதன் பிறகு நம்ம கையில் நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை வைப்பாங்க. அது இல்லை, நகை இல்லை அப்படின்னா ஒரு தோடு, மூக்குத்தி, அதாவது சின்ன நம்மளால் என்ன முடியுதோ, பெரிய செயின் இருக்கப்பட்டவங்க பெரிய செயினாக அந்த கண்ணாடி முன்னாடி வைக்கணும். தாம்பாளத்துக்கு முன்னாடி கண்ணாடி வைக்கணும். அந்த கண்ணாடியை துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த கண்ணாடி மேலே மாட்டி வைப்பாங்க. செயின் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி கண்ணாடியில் மாட்டி வைப்பாங்க. அப்படி நம்மக்கிட்ட பெருசாக இல்லையா, தோடோ மூக்குத்தியோ ஏதோ ஒன்று அந்த தாம்பாளத்தில் வைக்கணும். ஆனால் தாம்பாளத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கண்ணாடியில் தெரியணும். அதை நம்ம தூங்கி எழுந்து வந்தோடனே கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடிக்குள்ளே என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நமக்கு அந்த வருடம் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் வாங்க முடியும், நமக்கு கிடைக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. முதல் நாள் நைட்டே வச்சுருங்க. அதில் பணம் வைக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு மளிகை ஜாமான்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அரிசி, பருப்பு, தானிய வகை அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை உப்பு உப்பு வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைக்கும்போது நமக்கு அது அந்த வருடம் பூரா பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். என்ன வேணாலும் வைக்கலாம். கோமதி சக்கரம், சோழி, என்ன நம்மளால் என்ன முடியுதோ அதெல்லாம் வைக்கலாம். அதில் நமக்கு என்ன வேணும், அதாவது மங்களப்பொருள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு நீங்கள் தூங்கி எழுந்தவனையும் நம்ம இங்கே தான் வச்சுருக்கோங்கிறது ஞாபகம் வச்சு, எப்போதும் போல் வெளியில் போயிடக்கூடாது, மூஞ்சி கழுவ ஏதோ பண்ணாமல் தூங்கி எந்திரிச்சவனையும் கண் விழிக்கிறது அந்த கண்ணாடியில். அப்படி கண் விழிக்கும்போது நம்ம அதில் வச்சுருக்கிறத நம்ம கண்ணாடியில் தெரியறத நம்ம பார்த்தோன்னா நமக்கு அப்படியே பிரதிபலிக்கும். நம்ம தூங்கி எழுந்தவனையும் போய் கண்ணாடியை பார்ப்போம். அந்த மாதிரி கண்ணாடியில் தெரிகிற எல்லா விஷயமுமே பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. பூஜை ரூமில் எப்போதுமே ஒரு கிண்ணத்தில் காசு வச்சு அந்த ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடி முன்னாடி அந்த காசை வைக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.